ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை, நவமி இருக்கு, தசமி இருக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம். இன்று நல்ல நேரம் இல்லை. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு வழிபாட்டிற்குரிய நாள். இன்னைக்கும் நாளைக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. பல ராசிகளுக்கு அதை முன்கூட்டியே சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த முறை உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறோம். புதுசா இருந்துச்சுன்னா, புதுசா இருக்கிறது ஆரம்பத்தில் எல்லாமே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், போக போக சரியாயிடும். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். நல்ல நேரம் இல்லை, ஏன்? நவமி இருக்கிறதுனால. ஆனா சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும். அவங்க நல்ல ஹோரையில நல்ல காரியம், அவங்களுக்கு நல்ல காரியத்தை செஞ்சுக்கலாம். நல்ல ஹோரை எதுங்கிறது நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு அலட்டல் 3 நட்சத்திரத்துக்கும் அதிகமா இருக்கு. பணிவு நிதானம் முக்கியம், பேச்சிலே கவனம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 4 வடக்கு பச்சை செவ்வாய். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில ராத்திரி தீபம் போடணும். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிகள், அப்புறம் சண்முக கவசம் 2 நாளும் இதை படிச்சு பார்க்கணும். 2 நாளும் நாங்க சொல்றது இந்த 2 நாளைக்கும், திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அயிலே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமா, அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும், முருகன் கோயில்ல இருந்து. ஆம், இதெல்லாம் பண்ணா ஜெயகிரிகளே தோக்க மாட்டீங்க, உறுதி. ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலக்குகிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடி தரும். சந்தோஷம். ரோகிணியிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும், மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு ராத்திரியில தீபம் போடணும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்துல 2 நாளும் போடணும், மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள், 4 7 தெற்கு மேற்கு நீலம் மஞ்சள் செவ்வாய். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் வாடியாரே போற்றி, வாடியாரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார். யூடியூப்ல இருக்கு, கேளுங்க, நல்லது. பசுமாடு நாய் காக்கை இவங்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, கோயில்ல போய் பிரசாதம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு கொடுக்காதீங்க. ஏழை எளியவங்களுக்கு நிறைய கொடுங்க, நல்லது. ஆமா, இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றி அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இந்த 2 நாளுமே இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றிகள் அதிகமாகும். திருஷ்டி குறையும். ஏன்னா வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, குறையும். அது பயன்படுத்திக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் நிதானமும் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 1 2 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு, கிழக்கு மேற்கு 4 7 பச்சை நீலம் செவ்வாய். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் வாடியாரே போற்றி, வாடியாரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார். யூடியூப்ல இருக்கு, கேளுங்க, நல்லது. பசுமாடு நாய் காக்கை இவங்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, கோயில்ல போய் பிரசாதம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு கொடுக்காதீங்க. ஏழை எளியவங்களுக்கு நிறைய கொடுங்க, நல்லது. ஆமா, இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றி அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இந்த 2 நாளுமே இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றிகள் அதிகமாகும். திருஷ்டி குறையும். ஏன்னா வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, குறையும். அது பயன்படுத்திக்கோ. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தேவையற்ற வம்பு வழக்கு தடுமாற்றம் குழப்பம் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். ஆம், 2 நாட்களுமே முருகப்பெருமானுக்கு
ராத்திரியில தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். வேற சில பிரார்த்தனைகள் என்னங்கிறத சொல்றோம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை திங்கள், 7 கிழக்கு மஞ்சள் செவ்வாய். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில ராத்திரி தீபம் போடணும். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிகள், அப்புறம் சண்முக கவசம் 2 நாளும் இதை படிச்சு பார்க்கணும். 2 நாளும் நாங்க சொல்ற இந்த 2 நாளைக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அயிலே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமா, அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும் முருகன் கோயில்ல இருந்து. ஆமா, இதெல்லாம் பண்ணா ஜெயகிரிகளே தோக்க மாட்டீங்க, உறுதி. ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கும் போடணும். வேற சில வழிபாடுகள் திருஷ்டி இருக்கிறதுனால பண்ண வேண்டி இருக்கு, சொல்றோம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள், 7 9 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் வாரியாரே போற்றி, வாரியாரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார். யூடியூப்ல இருக்கு, கேளுங்க, நல்லது. பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, கோயில்ல போய் பிரசாதம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு கொடுக்காதீங்க. ஏழை எளியவங்களுக்கு நிறைய கொடுங்க, நல்லது. ஆமா, இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றி அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இந்த 2 நாளுமே இதை செஞ்சீங்கன்னா இன்னும் வெற்றிகள் அதிகமாகும், திருஷ்டி குறையும். ஏன்னா வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, குறையும். அது பயன்படுத்திக்கோ. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கு. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. திங்கட்கிழமையான இன்னைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை ராத்திரி 9 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க உங்களுக்கு நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள். திங்கட்கிழமை ராத்திரி 9 மணியிலிருந்து நல்ல நாள். அதுக்கு முன்னாடி சிறப்பா இல்ல. திங்கட்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் வசதிப்பட்ட நேரத்தில். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். செவ்வாய்க்கிழமை சூப்பர். செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமை அனுகூலமான எண் ரிஸ்க் எடுக்க வேணாம், விட்டுருங்க. திங்கட்கிழமை கவனமா இருந்துக்கோங்க, முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. சார் ராத்திரி 9க்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ரிஸ்க் எடுக்க வேணாம், அவ்வளவுதான். திங்கட்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில ராத்திரி தீபம் போடணும். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிகள், அப்புறம் சண்முக கவசம் 2 நாளும் இதை படிச்சு பார்க்கணும். 2 நாளும் நாங்க சொல்ற இந்த 2 நாளைக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அயிலே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமா, அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும் முருகன் கோயில்ல இருந்து. ஆமா, இதெல்லாம் பண்ணா ஜெயகிரிகளே தோக்க மாட்டீங்க, உறுதி. ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூப்பர் நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீங்க. சாயந்தரம் 6 மணில இருந்து நல்லா இல்ல, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், கவனம் முக்கியம். முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம், நிதானமா இருக்கு. செவ்வாய்க்கிழமை முழுக்கவும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். அதுலயே பிரச்சனை வரும். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரத்திற்கும் திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து டைம் சரியில்லை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை. செவ்வாய்க்கிழமையும் அப்படிதான். 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும்.
காலையிலையும் போடணும், ராத்திரியும் போடணும், 3 நட்சத்திரக்காரர்களும் போடணும். மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்லுகிறோம். ஆமா. அனுகூலமான எண் திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 தெற்கு வெள்ளை. 6 மணிக்கு அப்புறம் திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை கேட்டா ரிஸ்க் எடுக்காதீங்க. சாயந்தரம் 4 மணியோட முடிச்சிருங்க. வழக்கமான வேலைகள் அதுக்கப்புறம் செய்யுங்க. 4 மணி வரைக்கும் ஓகே, பரவாயில்ல. 6ன்னு சொன்னீங்களே சார், ரிஸ்க் வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா 2 பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதம் வாக்கியம். சில பேருக்கு திருக்கணிதம் ஒத்து வரும், சில பேருக்கு வாக்கியம் ஒத்து வரும். அதுல அனுபவத்தை வச்சுதான் சொல்லணும். அதனாலதான் சொல்றோம். ஆமா. எனவே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் ரிஸ்க் வேண்டாம். சந்திராஷ்டமம் முடியட்டு. நாளைக்கும் சந்திராஷ்டமம், அதாவது செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. நல்லதெல்லாம் தப்பா தெரியும், தப்பெல்லாம் நல்லதா தெரியும். அதை உங்களால மாத்திக்க முடியாது. வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும் மனசுல. ஆமா. 2 நாட்களும் முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுறணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/2 மணி நேரமாவது தினமும் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கறது நல்லது. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் செஞ்சா என்ன, ஜெயகிரியிலோ இல்லையோ தோக மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு தோக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அதனால சொல்றோம், பயன்படுத்திக்கோ. விருச்சிகராசியார் நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம், கலகுறீங்க. வெற்றி உயர்வு 3 நட்சத்திரத்துக்கு 2 நாளும். முருகப்பெருமானுக்கு கோயில்ல போய் தீபம் போட்டே தீரணும் 2 நாளும். ஆமா. வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி. செய்யோன்னா சிகப்பானவன் முருகன். செந்தூர் திருச்செந்தூர், செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, செந்திலாண்டவனே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். முருகப்பெருமானுக்கு 2 நாளும் கோயில்ல வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுங்க. நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க. புரியுதோ புரியலையோ படிங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. பதட்டம் தடுமாற்ற குழப்பம் அதிகமா இருக்கு. உங்க ராசிக்கு 8வது ராசிக்கான தலைவர் சந்திரன். அதனால மனசுல தேவையற்ற பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுக்கிறாரு. 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். இன்று சிறப்பாக இல்லை. நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. வழிபாடு பண்ணினா வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, வெள்ளை துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகராசிகார் நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வீம்பு பிடிவாதம் எல்லாத்தையும் குறைக்கணும், பொறுமையா இருக்கணும், ஜாக்கிரதை. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் முருகப்பெருமானுக்கு ராத்திரியில தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் 2 நாளும் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை திங்கட்கிழமை, 6 தெற்கு மேற்கு நீலம் செவ்வாய்க்கிழமை. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும் மனசுல. ஆமா. 2 நாட்களும் முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுறணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/2 மணி நேரமாவது தினமும் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கறது நல்லது. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் செஞ்சா என்ன, ஜெயகிரியிலோ இல்லையோ தோக மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு தோக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அதனால சொல்றோம், பயன்படுத்திக்கோ.
கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வீம்பு அலட்டல் அசட்டு தைரியம் கெத்து ஓவரா இருக்கு. ஜாக்கிரதை, தோத்து போயிடுவீங்க. நிதானமா இருக்கணும். வழிபாடு முக்கியம். ஆமா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு திங்கள் செவ்வாய் 2 நாளும் தீபம் போடணும், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம், நிதானம். 2 நாளும் சிறப்பா இல்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை திங்கள், 7 வடக்கு மஞ்சள் செவ்வாய். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும் மனசுல. ஆமா, 2 நாட்களும் முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுறணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/2 மணி நேரமாவது தினமும் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கறது நல்லது. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுபவத்துல பார்ப்பீங்க. இதெல்லாம் செஞ்சா என்ன ஜெயகிரியிலோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு தோக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அதனால சொல்றேன், பயன்படுத்திக்கோ. மீனராசிக்கார நேரில் 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை எதிரிகளுக்கும் உதவுகிற குணம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும் கில்லிமா இருப்பீங்க, கலகுறீங்க. நல்லது, சந்தோஷம், உயர்வு உண்டு, உறுதி. நல்ல நாள். அப்புறம் என்ன, எங்கன்னே பற்றோம். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள், 7 9 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை செவ்வாய். 2 நாளும் சூப்பர். இந்த 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி. செய்யோன்னா சிகப்பானவன் முருகன். செந்தூர் திருச்செந்தூர், செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, செந்திலாண்டவனே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். முருகப்பெருமானுக்கு 2 நாளும் கோயில்ல வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுங்க. நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க. புரியுதோ புரியலையோ படிங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு பசியாதுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.